ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எங்கே ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா வந்து கையில் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கு. எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் தங்கியிருக்க வீட்டோட ஓனர் பையனுக்கு வந்து மேரேஜ். அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டோம், கிளம்புறோம். கிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் கார்டெலாம் ஒட்டாமல் விட்டுட்டாங்க. சரி டைம் ஆச்சு, பரவாயில்ல அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிஃப்ட் வாங்க போன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து ஒருத்தவங்க பார்த்தாங்க. அவங்க வந்து நீங்கள் தமிழ் ஃபிட் மசாலா ஃப்ரீயாக தானேன்னு கேட்டாங்க. ஆமாக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டே நாங்கள் 2 பேரும் அந்த கடையில் ஒன்றா தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க டக்குன்னு ஞாபகம் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொன்னாங்க, நீங்கள் ஊட்டிலாம் போயிருந்தீங்க இல்லையா, அந்த விளாக் பார்த்து அப்போ தான் உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசினா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போன இடத்துல பிரியா பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எடுத்தோமா வந்தோமா இல்லாமல் வளையல் பார்க்க, வளையல் நல்லா இருக்குல்ல, செயின் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு கிளிப்லாம் எடுத்திருப்பேன். பிச்சு போடுவேன் பிச்சு. இது வாங்கிட்டா கூட எல்லாத்துக்கும் பேர் பண்ணிடுவாங்க. வீட்டிலேருந்து கிளம்புனதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். காலைல எழுந்திரிச்சு டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேரேஜ் வந்து சண்டே நடந்ததுனால, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டுக்காரருக்கு. அதனால மதியமே வந்து டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக மேரேஜ் போய்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வேலைக்கு போகிற பிளானில் தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வரத்துக்குள்ளே நாங்கள் போய் மண்டபத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். மேப்லாம் பார்த்துட்டு எங்கே இருக்குது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்படியே போய் மண்டபத்தில் ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஜ்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறோம். பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். கிஃப்ட்லாம் கொடுக்கல, அவங்க ரெடியாக போனதுனால. அங்கே டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் தனியாக, நான்வெஜ் தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அச்சச்சோ, தனியாக உட்காந்து சாப்பிட்ணுமா, என் கூட வெஜ்ஜில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னா, ஏன் நீ என் கூட வந்து நான்வெஜ்ஜில் சாப்பிட அப்படின்ட்டு இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் நான்வெஜ் சாப்பிட போயிட்டார். நான் வெஜ் சாப்பிட வந்துட்டேன். அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு அவர் வேலைக்கு போகிறதுக்கு வந்து முடியாது, டைம் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கேப் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் அங்கேருந்தே வந்து ஸ்டேஷன் 5 ஸ்டேஷனுக்கு வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டார். அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. என்னோடய சாரீ எப்படி இருக்குது, கலர் நல்லாயிருக்கா, டிசைன் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. அடுத்த விலாகில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.